கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நம்மளுடைய ஆராதனை கர்த்தருக்கு சுகந்த வாசனையா இருக்குதா? நம்மளுடைய ஆராதனையை கர்த்தர் நுகர்ந்து மகிழ்ந்து கொள்கிறாரா, இல்லாட்டி நம்மளுடைய ஆராதனையை கர்த்தர் வெறுத்து சுமந்து கொள்கிறாரா? நம்மளுடைய ஆராதனை கர்த்தருக்கு நுகர்ற மாதிரி இருக்குதா, இல்லைன்னா சுமந்து பாரம் உண்டாக்குகிறதா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே, அது என்ன சுமந்து நுகர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி இருக்குது: உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். ஏன் ஜீசஸ் இங்கே மாத பிறப்புகளையும் பண்டிகைகளையும் வெறுக்கிறாரு? அவைகள் ஜீசஸ்க்கு என்ன செய்யலாம்? வருத்தமாக இருக்குது. இந்த மாத பிறப்பு பண்டிகைன்னா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நம்ம அட்டென்ட் பண்ணுற சண்டே சர்வீஸ், நம்ம ஆராதிக்கிறது, நம்ம ஜெபிக்கிறது, நம்ம துதிக்கிறது, நம்மளுடைய இன்க்ளூடிங் நம்மளுடைய தசம பாகத்தை கூட ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அது அவருடைய ஆத்மாவுக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது அவருக்கு வருத்தமாக கூட இருக்குது. இன்றைக்கு நம்மளுடைய ஆராதனை, நம்மளுடைய காணிக்கை, நம்மளுடைய தசம பாகம், நம்மளுடைய துதி ஏறெடுக்கிறது எல்லாமே அவருடைய ஆத்மாவுக்கு வெறுப்பாக இருக்குது. எனக்கு நீங்கள் செலுத்துகிற இந்த ஆராதனையெல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல், வருத்தமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது எனக்கு சுமையாக இருக்குது அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாரு. எல்லாரும் நம்மளுடைய ஆராதனை, உங்களுடைய ஆராதனை அவர் நுகர்ந்து கொள்கிற மாதிரி, சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுடைய ஆராதனை அவருக்கு வெறுக்கிற மாதிரி இருக்கிறது, வருத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுமக்கிற மாதிரி, சுமந்து இளைத்து போகிற அளவுக்கு நம்மளுடைய ஆராதனை அவர் சுமந்து இளைத்து போகிற அளவுக்கு, அவர் டயர்டாகிற அளவுக்கு நம்மளுடைய ஆராதனை அவருக்கு சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சுமையாக இருக்குது? ஏன் நம்மளுடைய ஆராதனை சுகந்த வாசனையாக இல்லை? ஏன் அவரால் நம்மளுடைய ஆராதனையை நுகர்ந்து கொள்ள முடியலை, நம்மளுடைய துதியை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், இதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம்: இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அதாவது இன்றைக்கு நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு ஏன் வெறுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால், நம்மளிடத்துல அநேக பாவங்கள் காணப்படுகிறது. நம்மளுடைய ஆத்மா பரிசுத்தமாக இல்லை. நம்மளுடைய ஆத்மா பரிசுத்தமாக இல்லை. நம்மளுடைய கைகள்னால் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் பரிசுத்தமாக இல்லை. அந்த காணிக்கை அவருக்கு உகந்த மாதிரி, அவருக்கு உகந்த காணிக்கையாக இல்லை. ஏன்னா கைகளில் பரிசுத்தம் இல்லாமல் காணப்படுகிறது. நம்முடைய காணிக்கைகள் பரிசுத்தம் இல்லை. நம்முடைய ஆராதனை அவருக்கு சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய ஆத்மாவிடத்தில் அநேக குற்றம் குறைகள் காணப்படுகிறது. நம்முடைய ஆத்மாவிடத்தில் நிறையா கரைகள் இருக்குது. அது என்னென்ன கரைகள் நம்ம யோசித்து நம்மளை ஆத்மாவை சுத்திகரித்தால் மட்டும்தான், நம்முடைய ஆத்மாவில் பாவம் இல்லாமல் நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டாலே ஒழிய நம்மளுடைய ஆராதனை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் அல்ல, சுமந்து அவர் இளைத்து போகிற ஒரு ஆராதனையாய் தான் காணப்படும். அவர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்ள முடியாது. நம்முடைய ஆத்மாவில் கரை இருக்குமாயின் அவர் அதை சுமந்து டயர்டாக தான் ஆகுவார். அதனால நம்மளுடைய ஆராதனை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் இருக்க வேண்டும் என்றால், அவர் நுகர்ந்து கொள்கிற மாதிரி இருக்க வேண்டும் என்றால், அவர் நுகர்ந்து தான் கொள்ளணுமே தவிர சுமந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய ஆராதனை அவருக்கு சுகந்த வாசனையை நுகர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கணுமே தவிர, நம்முடைய ஆராதனை அவருக்கு சுமந்து இளைத்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அவருடைய ஆத்மா நம்மளை வெறுக்கிற மாதிரி நம்முடைய ஆராதனை இருக்கக்கூடாது. அதற்கு நம்ம என்ன செய்யணும் என்றால், நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கணும், நம்மளை பரிசுத்தமாக்கணும். எல்லாரும் இன்றைய தினத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை சுகந்த வாசனையாக இருக்குதா, இல்லைன்னா அவர் சுமந்து இழைத்து போகிற மாதிரி இருக்குதா? இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை ஆராய்ந்து ஆலோசித்து சோதித்தறிந்து பாருங்கள். உங்களிடத்துல அப்படி என்ன ஏதாவது பாவங்கள் இருக்குமாயின் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து அந்த பாவத்திலிருந்து மனம் மாறும்படிக்கு உணர்வுள்ளவர்களாய் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, அப்பா, இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து அப்பா, இன்றைக்கு நீர்
தியானிக்கும்படி அப்பா நீர் கொடுத்த இந்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா தங்களுடைய ஆத்மா பரிசுத்தமாய் மாறும்படிக்கு அப்பா வாஞ்சிக்கக்கூடியவர்களாய் மாறட்டும் அப்பா. இந்த வார்த்தைகள் அப்பா, இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும் அப்பா. வெறும் காதோடு கேட்டு மட்டும் போகக்கூடாது அப்பா. அது அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக சென்று தகப்பனே அப்பா அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி தகப்பனே அப்பா உடைய வார்த்தை நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை இந்த கணமே உங்களை சுத்திகரித்தது என்று உடைய வேதங்களில் இருக்கிறதே அப்பா. அதே போல அப்பா இந்த வார்த்தைகள் இதை கேட்கிற ஒவ்வொரு இவருடைய இருதயத்தையும் அப்பா உமக்கு ஏற்ற பரிசுத்தமாய் மாற்றும்படி கிருபை செய்யுங்கப்பா. அப்பா உம்முடைய கிருபை அளவில்லாதது அல்லவோ, உம்முடைய இரக்கம் அளவில்லாதது அல்லவோ அப்பா தகப்பனே அப்பா. கிருபையாய் அப்பா ஒவ்வொருவரும் தாங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஆராதனை அப்பா உமக்கு சுகந்த வாசனை இல்லை என்பதை அறியாமலே அப்பா அநேகர் இந்த நாட்கள் அப்பா உண்மை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். உமக்கு தசம பாகங்களை செலுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு உணர்வை கொடுங்கப்பா. மகளே, நீ செலுத்துகிற ஆராதனை எனக்கு சுகந்த வாசனையா இல்லை, அது எனக்கு சுமையா இருக்குது மகளே என்று அப்பா அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க அப்பா. அவர்களுடைய ஆராதனை நமக்கு சுகந்த வாசனையாய் மாறும்படிக்க அப்பா அவர்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்களுடைய பாவங்களை நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீரே அப்பா. எங்களை உங்களுடைய தழும்புகளால் சுகமாக்குகிறீரே அப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா எங்களிடத்துல காணப்படுகிற குற்றங்குறைகளை கிருபையாய் அப்பா உடைய தழும்பல கரங்களால் சுகமாக்குங்கப்பா. உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. உண்மை போல் எங்களை மாற்றுங்க தகப்பனே. எங்களுடைய ஆராதனை அப்பா ஒவ்வொரு நாளும் நமக்கு சுகந்த வாசனையாக இருக்கணும் அப்பா. நீர் அதை நுகர்ந்து மகிழணும் அப்பா. ஒரு நாளும் அப்பா எங்களுடைய ஆராதனை உமக்கு நீர் சுமக்கிறபடி, நீர் சுமந்து இழைத்து போகாதபடிக்கு இராதபடிக்கு அப்பா நீர் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய ஆராதனையும் உமக்கு ஏற்ற சுகந்த வாசனையாக இருக்கும்படி எங்கள் ஆத்மாவை நீர் சுத்திகரித்து அப்பா இந்த நாளில் எங்களை சுத்திகரித்து நீர் உமக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் மாற்றுங்க அப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.